எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வந்து பஸ் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க. அது காரணம் என்ன பார்த்தா ஃபுட்பால் அடிச்சு வந்த காரணம் சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஃபுட்பால் அடி காரணம் என்னன்னா கூடியமான பஸ் வசதி இல்லை. சூனாம்பேட்லேருந்து தோய்பேடு வரதுக்கு வந்து பஸ் அதிகமாக இல்லை. அதால் தான் அந்த பஸ்ஸில் அதிகமாக கூட்டம் ஏறுது. அந்த கூட்டம் ஏறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக வந்து தோய்பேடு பைபஸும் அச்சரப்பாக்கம் மருவத்தூர்லாம் அதிகமாக பசங்க ஏறத்தால் தான் இது போல் ஆக்சிடென்ட் ஆகுது. மருவத்தூர் பகுதியில் தனியார் வாகனம் விபத்துக்குள்ளானது. இதில் வந்து பயணம் செய்த மொத்தம் ஒரு 4 பேர் உயிரோடு இறந்துட்டாங்க. இது வந்து இவ்வளோ ஜனத்தை ஏற்றதுக்கு காரணம் என்னன்னா தனியார் பேருந்தில் வந்து யாரும் கண்டுகொள்ள மாட்டேன்றாங்க. இதில் வந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. 50 பேர் போகிற ஆட்கள் வந்து 60 பேர் 70 பேர் 80 பேர் ஏற்றுறாங்க. சுமார் 30 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோரும் கிராமத்தில் இருந்து வர வேண்டும் என்று சொன்னால் போதிய அளவிற்கான பேருந்து வசதிகள் அதற்கான ஏற்பாடுகள் குறைவாக இருக்கிறது. நீண்ட காலமாக ஓடிக்கொண்டிருக்கிற சில பேருந்துகள் தனியார் பேருந்துகள் மட்டுமே அந்த மக்களை ஏற்றி வருவதும் கொண்டு போய் சேர்ப்பதுமாக இருக்கிறது. இதில் தற்பொழுது பயணிக்கிற மாணவர்கள் இடமில்லாமல் தொங்கிக் கொண்டு செல்கிற சூழலில் இன்றைக்கு 4 மாணவர்களுடைய உயிர் அந்த தனியார் பேருந்தில் வருகிற போது ஒரு கண்டெய்னர் லாரியில் மோதி இறந்திருக்கிறார்கள். அதால் சூனாம்பேட்லேருந்து எங்களுக்கு வந்து பஸ் வசதி வேணும். கரெக்டாக ஒரு 8:15 பஸ் வந்து சூனாம்பேட்டில் பஸ் கிளம்புனா கூட போதும். எங்களுக்கு 8:30 மணிக்குள்ளே தோய்பேடு வர போல் பஸ் வசதி வேணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.